இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய பிரதான கிருபையினால இரக்கத்தினால நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அன்பு மகளுடைய விருப்பம். அதற்காகத்தான் கர்த்தருடைய அன்பு மகளும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, கர்த்தர் கொடுத்த சப்ஸ்கிரைபர்ஸுக்காக, வியூவர்ஸுக்காக கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய அன்பு மகள் மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருகணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனக்கூட்டம் பெருகணும். அதற்காக கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீர்களா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய மகளோட சேர்ந்த ஒரு பாடலை பாடுவீர்களா? கர்த்தர் நல்லவர். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல். தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான், மதிப்புக்கு உரியவள் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காணச் செய்தீர், ஆறுகள் ஓடச் செய்தீரே. தினம் பாடி மகிழச் செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து
பிரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய சித்தத்தின்படி நீர் கொடுக்கிற வார்த்தைகளை உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், உனக்கு பிரியமாய், அருமையாய், நேர்த்தியாய் அந்த வார்த்தைகளை சொல்கிற கிருபையை கொடுத்து மகளை செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்து வாயோடு வாயாய் இருந்து நீங்க பேசி பாடும் பொழுது உடைய கிருபைகளை அளவில்லாமல் ஊற்றி ஜெபிக்கிற வெளியில ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களை நிறைவேற்றி கர்த்தருடைய நாமத்தை உடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் எல்லோரும் மகிமைப்படுத்தும்படியாய் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. பிரயோஜனமான அடிமையா இருந்தாலும் கூட கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு நல்ல தகப்பன் ராஜாதி ராஜாவை, சேனைகளின் கர்த்தாவை, 24 மணி நேரமும் எங்கள் கூட இருந்து எல்லாவித போராட்டங்களுக்கும் விலக்கி காத்து சத்ருவினால் வரும் பயத்தை நீக்கி போட்டு பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நல்ல தகப்பனை உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும் ராஜா. அப்பிரோஜனமான அடிமை ஜெபிக்கிறேனப்பா, இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாதி ராஜாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு என்று கொடுத்த வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த அதிகாரத்திலேயே ஏசாயா 41வது அதிகாரத்திலேயே ஏசாயா 41:10, ஏசாயா 41:13, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம் என்ற 3 வசனங்களிலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஒரு முறை அல்ல 3 முறை கர்த்தர் சொல்கிறார். அமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வலது கையை பிடித்து ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்வது போல, நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் வயதானவர்களாய் இருந்தாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, ராத்திரி நேரத்தில் நீங்கள் வெளியே போக வேண்டுமென்றால், குறிப்பாக பெண்கள் கணவரை அல்லது அப்பாவை துணைக்கு கூப்பிடுவார்கள். அப்படி செல்லுகிற வேளையில திடீரென்று நீங்கள் போகிற பாதையிலே யானை வந்தாலோ, இப்பெல்லாம் அப்படித்தானே வருகிறது. கத்தநல்லவர், ஊட்டி, குன்னூர், இப்படி இடங்கள்ல நார்மலாக இருக்கிற இடங்களிலும் கூட யானை, காட்டு மிருகங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாய் மனிதர்கள் குடியிருக்கிற குடியிருப்புகளில் வந்து விடுவது இப்பொழுது சாதாரணமான ஒரு காரியம். அப்படி திடீரென்று ஒரு யானை அல்லது வேறு ஏதாவது மிருகங்களோ வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? உயிர் பிழைத்தால் போதும் என்று ஆளுக்கு ஒரு திசையாய் பயந்து ஓடிடுவீங்க இல்லையா? அப்படித்தானே நடக்கிறது. கர்த்தர் நல்லவர். யானை வந்தால் வேகமாக வந்துவிடும். திடீரென்று வந்தாலும் கூட யானையின் ஒரு காலை வைத்து மிதித்து விட்டால் உங்கள் ஜீவன் போய்விடும். அதனாலே நீங்க பயந்து ஓடிடுவீங்க. அது போல வெள்ளம் வருகிற வேளையில நீங்க என்ன சொல்வீங்க? தப்பித்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இயேசுவே எங்களை காப்பாற்றுங்கப்பா என்று இயேசுப்பாவை நோக்கிதானே கூப்பிடுவீங்க. அந்த இயேசுதான் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று. இவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், மனிதரால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான நேசரவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடாத நேசரவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொஞ்ச வருடங்களுக்கு முன்பு வீட்டின் பின்பக்கம் ராத்திரி நேரம் கூட குடும்பமாக உட்கார்ந்து பேசுவார்கள், பயமில்லை. இப்ப வீட்டின் உள்ளே இருந்தாலும் கூட தகப்பன் தாய் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கூட கார்கள்ல பைக்கில் வந்து நகை பணம் எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்து போய்விடுகிறார்கள். சமீபத்திலே அப்படி ஒரு காரியம் நடந்ததே நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வயதான தாய் தகப்பன்மார் விவசாய வேலை செய்து தனியாய் வாழ்கிறவர்களை அல்லது தனியாய் வாழ்கிற தாய்மார்களை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி கொலை செய்து அவர்கள் அணிந்திருக்கிற அந்த கொஞ்ச நகையை கூட பறித்து கொண்டு போய்விடுகிற ஒரு பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல அக்கிரமங்கள், பொல்லாத காரியங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு நடக்கிறது. வீட்டில் இருந்தாலும் பயம், வெளியில் சென்றாலும் பயம், ராத்திரி நேரத்தில் பிரயாணம் பண்ணினாலும் பயம், பெண் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தனியே சென்றாலும் பயம். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நாம் எங்க சென்றாலும் நமக்கு துணையாக வருகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர் யார்? அவர்தாம் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அவர் பயந்தவர் அல்ல. அவரை கண்டால் படையை நடுங்கும், பிசாசுகளை நடுநடுங்கும். அவருக்கு முன்னால மனிதனே மாத்திரம். அவர் பராக்கிரமசாலி, யுத்த சம்பன்னர், சேனைகளின் கர்த்தர். அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார் என்று. எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார் என்று. எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பினாலும் கூட அவர் பயப்படல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூட யார் இருக்கிறார் என்று. இந்த வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாருடையது என்று அவருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் கூட பயப்படாம, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், அவர் பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறதுனால இந்த எதிராளிகளுக்கு நான் பயப்படலை என்று சொல்லி அருமையான அந்த வேத வசனத்தை சொல்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா எவ்வளவு வல்லமை படைத்தவனாய் இருந்தாலும் கூட அவனை சுற்றி எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. சாலமோன் ராஜா கர்த்தரிடமிருந்து
அவன் வல்லமை கிருபை வரங்களை பெற்ற பிறகும் கூட அந்த ராஜாவை சுற்றி அவன் தூங்குகிற நேரத்திலும் கூட ஒரு சேனைகளின் கூட்டமே இருந்தது. இந்த ராஜாக்களை சுற்றி ஒரு பெரிய இராணுவமே அவர்களை பாதுகாப்பதற்காக இருந்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 7, 8வது வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால், உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள், இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள், இதோ சாலமோனுடைய மஞ்சம், இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். ராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே சாலமோன் ராஜா படுத்து உறங்குகிற அந்த மஞ்சத்தை சுற்றி 60 போர் வீரர்கள், நன்றாக யுத்தத்திற்கு பழகினவர்கள், கைகளில் பட்டயத்தை ஏந்தி கொண்டு அவனை பாதுகாப்பதற்காக அவன் உறங்குகிற அந்த மஞ்சத்தை சுற்றி நிற்கிறார்கள். அவர்களுக்கு கூட பயம். அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனுடைய பட்டயத்தை அவர்கள் அறையில் கட்டிக்கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அவனை பாதுகாக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளாய் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட பயம். ராஜாக்களுக்கு கூட பயம். ராஜாக்களை பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்கு கூட பயம். யார் எங்களை கொலை செய்து விடுவார்களோ, மேற்கொண்டு விடுவார்களோ என்று சொல்லி பயம். எனக்கன்பான தேவ ஜனமே, நம்முடைய மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியை கூட அவரை சுற்றி இருந்த, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த இராணுவ வீரரில் ஒருவன்தான் அவரை சுட்டு கொன்று வீழ்த்து விடுகிறான். எவ்வளவு வேதனையான காரியம்! அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கும். இந்திய தேசத்தின் இராணுவம் முழுவதும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்த பிறகும் கூட அவரை சுற்றி நின்றவனை அவரை கொன்று வீழ்த்துகிறான். அதனால் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று நினைத்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா உலகத்தை ஜெயிக்க எந்த மனிதனாலும் கூடாது. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப நம்மை பாதுகாப்பது, நமக்கு உண்மையான பாதுகாப்பை கொடுப்பது நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். அவர் 24 மணி நேரமும் தூங்குகிற நேரத்திலும் கூட நம்மை சுற்றிலும் சத்ருவோ கொல்லாத மனிதர்களோ தொடாதபடிக்கு பாதுகாப்பார். தூங்காமல் உறங்காமல் இந்நேரமும் அருகில் இருந்து பார்த்தாரே காக்கும் தெய்வம் இயேசு, நம்மை காண்கின்ற தேவன் இயேசு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக, நம் தேவன் செய்த நன்மைக்காக. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் இந்நேரமும் அருகில் இருந்து பார்த்தாரே, தூங்காமல் உறங்காமல் இந்நேரமும் அருகில் இருந்து பார்த்தாரே, காக்கும் தெய்வம் இயேசு, நம்மை காண்கின்ற தேவன் இயேசு. எனக்கன்பான தெய்வ ஜனமே, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இப்படி ராஜாக்களை சுற்றி அவர்களை பாதுகாப்பதற்காக பட்டயம் கரங்களில் ஏந்தினவர்களாய்
இராணுவ வீரர்கள் இருந்த பிறகும் கூட, உளவு பாதுகாப்புகள் இருந்த பிறகும் கூட, அந்த ராஜாக்கள் யாரை சார்ந்து இருந்தார்கள்? கர்த்தரை சார்ந்து இருந்தார்கள். அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும் வேளைகளில் எல்லாம் எவ்வளவு பெரிய இராணுவம் அவர்கள் பட்சத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கர்த்தரிடம் முறையிட்டு அவர் ஆலோசனையின்படி நடந்து அவருடைய வல்லமையினால் தான் வெற்றியை சுதந்திரத்துக் கொண்டார்கள். தாவீது ராஜா கூட யுத்தத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் தான் அவன் கூட இருந்து யுத்தத்தை நடத்துகிறவர் என்று அவனுக்கு தெரியும். யுத்தத்தில் அவனுக்கு துணை நின்று ஜெயத்தை கொடுப்பது கர்த்தர். அதனால்தான் சங்கீதம் 18வது சங்கீதம் 29வது வசனத்திலே அவன் தைரியமாய் சொல்கிறான். சங்கீதம் 18:29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. சங்கீதம் 18:29. எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? தைரியமாய், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. எனக்கன்பான தேவச்சனமே, நீங்களும் கூட தைரியமாய் சொல்லலாம், நான் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். எரிகோ கோட்டையை வீழ்த்தின கர்த்தருடைய துணையை கொண்டு எனக்கு முன்பாக தடை கற்களாய் இருக்கிற, என் வெற்றிக்கு தடை கற்களாய் இருக்கிற மதில்களை தாண்டி செல்வேன் என்று. ஆமென், அல்லேலூயா. இதுதான் தாவீது ராஜாவின் வெற்றியின் ரகசியம். கர்த்தர் அவன் கூட இருக்கிறதுனாலதான் வெற்றி என்பது தாவீது ராஜாவுக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீது ராஜா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது யார் அவனுக்கு துணையாய் வர முடியும்? அவனுடைய பெற்றோர் அவனுக்கு துணையாக வர முடியுமா? அவன் சகோதரர், அவன் பாதுகாவலர்கள், படை வீரர்கள் யாராயிருந்தாலும் அவன் கூட இருந்து போரிடதான் அவர்களால் முடியும். ஆனால் வெற்றியை தருவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தைகள். அதனால்தான் அவன் சங்கீதம் 23வது சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று. சங்கீதம் 23:4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? தாவீது ராஜாவுக்கு யுத்த களம்தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் அவனுக்கு தெரியும், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று. யுத்தத்திற்கு எங்கு சென்றாலும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார் என்று, அவன் கரத்தை பிடித்து நடத்துகிறார் என்று. அதனால்தான் அவன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரிடமிருந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் கர்த்தர் சம்மதித்தால்தான் அவர் ஜெயத்தை கொடுப்பது உறுதி என்பதை அவர் உறுதிப்படுத்தினால்தான் அவன் யுத்தத்திற்கு செல்வான். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் எல்லாம் தைரியமாய் இந்த வசனத்தை சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி. எனக்கன்பான தெய்வ ஜனமே, உங்களுக்கு பிரியமானவர்கள் சில நேரங்களில் ஐசியூ வார்டில், ஆப்ரேஷன் தியேட்டரில், லேபர் வார்டில், பிரசவ அறைகளில் இருக்கிற வேளைகளில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்களை உள்ளே விட்டுவிட்டு உங்களால் உள்ளே செல்ல முடியுமா? முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அங்கே டாக்டர்ஸும் நர்ஸும் தான் உள்ளே செல்ல முடியும். அவர்கள் கூட இருப்பது யார்? கர்த்தர். வெளியே நின்று நீங்கள் கண்ணீரோடு யாரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்கள்? பரம வைத்தியராம் ஏசப்பாவை நோக்கிதான். என்ன, அவரிடம்தான் அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒப்பு கொடுக்க முடியும். அந்த பேஷண்ட்ஸுடைய கரங்களை பிடித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால்தான் அவர்களுக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் அந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்.
பூரண சுகத்தை கொடுக்கிறவர். அந்த விசுவாசத்தோடு அவர்களை நீங்க உள்ளே அனுப்புகிற வேளையில இந்த வார்டுகளில் இருந்து அவர்கள் திரும்ப பூரண சுகத்தோடு அந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வருகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய குணமளிக்கும் வல்லமை அந்த நோயாளிகளின் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. நக்கன்பான தேவ ஜனமே, மரண இருள் என்றால் அது சாத்தான் விரிக்கிற ஒரு வலை. உங்களுடைய விரோதிகள் செய்த செய்வினையினால, பில்லி சூனியங்களினால, ஆந்திரியங்களினால பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உள்ளவர்கள் பயப்படுவார்கள். அடுத்து என்ன நடக்குமோ என்று கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், தைரியமாய் சொல்லுங்கள், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானேன், சுகமானேன், இயேசுவின் காயங்களால் சுகமானேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பேன், முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். பாடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சத்துருடைய கிரியைகளின் கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்படும். நீங்கள் அந்த கட்டுகளில் இருந்து நிச்சயமாய் விடுதலை பெறுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மனுஷனை மாத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பெற்ற தாய் தன் சிறு குழந்தையை நடக்க பழக்கும் போது அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அம்மா என் கூடவே இருக்காங்க, நான் விழமாட்டேன் என்று சொல்லி தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளையின் தகப்பன் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் பொழுது, சும்மா ஓட்டு, பயப்படாதே, நான் உன் கூட வருகிறேன், நீ கீழே விழமாட்டே என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? எங்க அப்பா என் கூட வர்றாங்க, நான் கீழே விழமாட்டேன் என்று பயப்படாமல் ஓட்ட ஆரம்பிக்கும். அந்த பிள்ளைக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுக்கும் பொழுது டிரைவிங் சீட்டில் பிள்ளை இருந்து ஓட்டுவான். இடது பக்கம் அவனுடைய அப்பா இருந்து கவனமாய் சொல்லிக்கொண்டே வருவார். அந்த பிள்ளை கார் ஸ்டியரிங்கை பிடித்து ஓட்டும் பொழுது இடது பக்கம் பார்ப்பான், எங்க அப்பா என் கூட வராங்க, நான் பயமில்லாமல் ஓட்டுவேன், ஏதும் நான் தப்பா ஓட்டுனா எங்க அப்பா பார்த்து கொள்வார் என்று தைரியமாய் ஓட்டுவான். அப்ப அந்த பிள்ளையின் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? அவனுடைய தாய் தகப்பன் மேலே. ஆனால் அதே நேரத்திலே இந்த தாய் பிள்ளை நடக்க ஆரம்பித்த பிள்ளை திடீரென்று தடுக்கி கீழே விழுகிற சத்தம் டம் என்று கேட்ட உடனே ஓடி வருவாள். என்ன சொல்லிட்டு வருவாங்க? இயேசுவே என்று. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இயேசுப்பாதான் அந்த பிள்ளையை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி. பிள்ளை சைக்கிள் ஓட்டும் பொழுது கீழே விழுந்து விட்டால் அல்லது கார் ஓட்டும் பொழுது ட்ராக் மாறி போய்விட்டால் அந்த தகப்பன் என்ன சொல்வான்? இயேசுப்பா என் பிள்ளையை காப்பாற்றும் என்று
அப்ப அந்த பெற்றோரால் பாதுகாக்க முடியாத பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் ஒரு கரம் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறது. அந்த பெற்றோரின் நம்பிக்கை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததியின் சந்ததிக்கும் என்று சொல்கிற கர்த்தரிடம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் அவர்கள் நிம்மதியாய் நம்பிக்கையாய் அவருடைய பிள்ளைகளை வெளியே விடுவார்கள். அந்த பிள்ளைகளின் நம்பிக்கையையும் கர்த்தரிடம் வைக்க சொல்லி வளர்ப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை வாட்டுகிறதா? என் மகா குடிக்கிறாளே, ஆதை மாறி போகிறாளே என்று கலங்குகிறீர்களா? உங்களை நோக்கிதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னுடனே உன் பிள்ளைகளோட இருக்கிறேன் என்று சொல்லி, அந்த கர்த்தரிடம் உங்கள் பிள்ளைகளின் கரங்களை பிடித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் போதும். கர்த்தர் பாதை மாறி போகிற உங்களுடைய பிள்ளைகளை நேர்வழியில் நடத்துவார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களில் அநேகம் பேர், ஏன் எல்லோரும் அநேக காரியங்களை குறித்து பயப்படுவீர்கள். மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நோயின் தாக்கத்தினால் எதிரிகளை குறித்து, இப்படி இந்த உலகத்திலே அநேக காரியங்களை குறித்து பயப்படுவீர்கள். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் இருட்டை கண்டால் பயத்தினால் அலறுவார்கள். இருட்டான இடங்களில் செல்லும் பொழுது யாரையாவது துணைக்கு கூப்பிடவும் இல்லையா? அவர்கள் துணைக்கு வரும் பொழுது அது இருட்டான இடமாய் இருந்தாலும் கூட நீங்கள் நிம்மதியாய் நடந்து செல்வீர்கள். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள்ல உங்களுடைய பிள்ளைகள் தனித்து பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கும். அப்பொழுது உங்களுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும், கணவரையோ மனைவியையோ, யாராய் பெற்றோரையோ பிள்ளைகளையோ யாராய் இருந்தாலும், அவர்கள் வெளியே செல்கிற நேரமெல்லாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து கர்த்தருடைய பாதுகாக்கும் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து விட்டால், எங்கு சென்றாலும் அவருடைய பாதுகாக்கும் கரம் அவர்கள் மேல் நீட்டப்படும். தூதர்களை கொண்டு உங்களை அவர் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப யார் நமக்கு துணையாய் வருவா? ஏசப்பா, அந்த அன்பு தெய்வம்தான் எப்பொழுதும் உங்கள் கூட துணையாயிருப்பது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான சாட்சி ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லி இருக்கிறேன். அமெரிக்க தேசத்திலே, அமெரிக்க தேசம் என்று நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு கொலைகாரன் அந்த தெருவின் முக்கிலே நின்று கொண்டு அங்கு தனித்து செல்கிற பெண்களை கடத்தி சென்று அவர்களை கொலை செய்து அவர்களிடம் இருந்த பணத்தை, அவர்களிடம் இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை பறித்து கொள்வான். இப்படியே அவன் செய்து கொண்டிருந்தான். போலீசார் அவனை தேடியும் அவர்கள் கையில் அவன் அகப்படவே இல்லை. ஒரு நாள் என்ன நடந்தது? அந்த தெருவின் மூலையிலே அவன் நின்று கொண்டிருந்தான், மறைவாய் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெண் வேலை முடிந்து அதே வழியாய் கிராஸ் பண்ணி போகிறாள். இந்த பெண் கர்த்தரிடம் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள மகள். அவள் கடந்து செல்கிற வேளையில இவனும் அவளை பின்தொடர்ந்து செல்கிறான். அப்படி செல்கிற பொழுது திடீரென்று ஒரு வெளிச்சம் அந்த பெண்ணின் முன்னால் அவன் பார்க்கிறான். அது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் ஒருவன் கையில் ஓங்கின ஒரு பட்டயத்தோடு நிற்பதை அவன் பார்க்கிறான். அவனுக்கு அது கர்த்தருடைய தூதன் என்று தெரியவில்லை. ஒரு மனிதன் கையில் பட்டயத்தோடு இருப்பதை பார்த்து அவன் என்ன செய்துவிட முடியும்? கிட்டே செல்ல நினைக்கிற வேளையில் அவனால் செல்ல முடியவில்லை. அந்த பெண் அதற்குள் கடந்து அவளுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறாள். அவன் நடுநடுங்கி நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து போலீசார் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார்கள். இவ்வளவு நடந்தது அந்த பெண்ணிற்கு தெரியாது. அந்த கொலைகாரன் தான் சாட்சியாக போலீஸ்காரரிடம் சொல்கிறான், நிறைய பெண்களை கொலை செய்திருக்கிறேன், நிறைய களவு பண்ணி இருக்கிறேன். ஆனால் இந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்கிற வேளையில அந்த பெண்ணுக்கு நான்
அவளை பின்தொடர்வது கூட தெரியாது. ஆனால் அந்த பெண்ணை பாதுகாக்கும்படியாய் ஒரு உயர்ந்த மனிதன் நல்ல பிரகாசமான வெளிச்சத்தோடு கையில் பட்டயத்தோடு நிற்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த பெண் ஓடி வருகிறாள். அப்படியே ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். இன்று நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே. அவர் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் என்னோடு துணையாய் கூட வந்து இருக்கிறார். என்னை பாதுகாப்பதற்காக ஒரு தூதனை அவர் பட்டயத்தோடு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவள் உள்ளம் அப்படியே நன்றியால் பொங்கி வழிந்து கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து நன்றி செலுத்துகிறாள். ஏன்னா அவளுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு கொலைக்காரனுடைய கரத்திற்கு அவள் தப்பு வைக்கப்படுகிறாள். எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 91 சங்கீதம் 11 வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு அவளை பாதுகாக்கும்படி வருகிறான். யார் கர்த்தருடைய தூதனை வரச் சொல்கிறார்? நம்ம ஏசப்பா. ஏன் மகா, என்னை நேசித்து வேதத்தை வாசிக்கிற மகள், துன்மார்க்கன் அவளை தொடவிடாதே என்று சொல்லி தூதனுக்கு கட்டளையிட்டு பாதுகாக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதம் 11 வசனத்திலே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் பயந்தாங்கொள்ளியா இருக்கிறீர்களா? யாரை கண்டாலும் உங்களுக்கு பயம் இருக்கிறதா? பயப்படாதீர்கள். அந்த பயத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணும்னா ஒரு அருமையான யோசனை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் போதும். பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். கிதியோனும் கூட பயந்தாங்கொள்ளிதான். மீதியானியருக்கு பயப்படுகிறான். அவனை கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். பயந்தாங்கொள்ளியே என்று சொல்லி அழைக்கவில்லை, பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைக்கிறார். பயந்தவனாய் இருந்தவன் எப்படி பராக்கிரமசாலியாய் மாறுகிறான்? அதற்கடுத்த வார்த்தைகளை பாருங்க. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். தூதன் எப்படி கூப்பிடுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கும் பொழுது, நான் பயந்தவன், வலிமை பொருந்தியவன் அல்ல என்று சொல்லிய நீங்கள் கிதியோனை போல பராக்கிரமசாலியாய் தைரியசாலியாய் மாறிவிடுவீர்கள். அவனை போல உங்களுடைய எதிரிகளை முறியடிப்பீர்கள், கையில் பட்டயம் கூட இல்லாமல். அதற்கு பிறகு நீங்கள் தைரியமாய் சொல்வீர்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் ஒவ்வொருவரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆதியாகமம் 15 1 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15 1 வசனம். வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆதியாகமம் 15 1 வசனம். கர்த்தர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ஆபிரகாம் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் சொன்ன தேசத்திற்கு வந்து விடுகிறான். அதனால் அவன் செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கேடகமாயிருந்து பாதுகாக்கிறார். அவனுக்கு மகா பெரிய பலனாய் அவர் இருக்கிறதுனால, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு ஆபிரகாமில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதினால அவனுடைய எதிரிகளை ஈஸியாய் அவன் மேற்கொள்கிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன்
ஆபிரகாமை பாதுகாத்த தேவன் இன்று முதல் உங்களையும் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவச்சனமே, தானியேலை சிங்கங்களின் குகையில் போடுகிறார்கள். அப்போ தானியேலுக்கு பிரியமானவர்கள், பயப்படாத, நாங்களும் உன் கூட சிங்கங்களின் குகையிலே வந்து சிங்கங்களை கொன்று உன் உயிரை பாதுகாக்கிறோம் என்று சொன்னார்களா? இல்லை. தானியேலை சிங்கங்களின் குகையில் போடும்படி கட்டளையிட்ட ராஜாவும் கூட தானியேலை அவன் நினைத்தால் விடுதலை பண்ணி இருக்கலாம். தானியேலை பாதுகாக்க வீரர்களை அனுப்பி இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. அவன் கூட என்ன சொல்கிறான்? தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று. தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல, தானியேலை சிங்கங்களின் குகையில் போடும்படி கட்டளையிட்ட ராஜாவும் கூட, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்கிறான். மனிதர்களால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த சிங்கங்கள் உன்னை தொடாதபடிக்கு நீ 3 வேளையும் ஆராதிக்கிற உன் தேவன் தான் உன்னை தப்பு வைக்க வல்லவர் என்று ஆண்டவரை அறியாத அந்த ராஜா சொல்கிறான். எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தரை நேசித்து வேதத்தை வாசிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் இந்த நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதனால் அவருடைய அவிசுவாசத்தினால, விசுவாச குறைச்சலினால அவர்கள் தோற்று போவார்கள் என கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இங்கே தானியேலும் விசுவசிக்கிறான். நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், இன்பத்தை மாத்திரமல்ல உன்னுடைய துன்பத்தையும் அனுபவிப்பேன் என்று சொன்னவர்கள் கூட துன்பப்படுகிற வேளையில ஓடிவிடுவார்கள். சிங்கங்களை கண்டு யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும்? ஒரு சிங்கம் அல்ல, நிறைய சிங்கங்கள். அந்த சிங்கங்களை கண்டு யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும்? மனிதர்களுடைய சுவாபம் அதுதான். எனக்கன்பான தேவச்சனமே, மனிதர்கள் தானியேலை கைவிட்டு விட்டாங்க. ஆனால் அவன் நேசித்த, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவனை கைவிடவில்லை. அந்த கைவிடாத நேசர் தான் அவனை பார்த்து சொல்லியிருப்பார், அவனுடைய வலது கரத்தை பிடித்து சொல்லியிருப்பார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. அதனால்தான் தானியேல் அவ்வளவு தைரியமாய் சிங்கங்களின் குகைக்குள்ளே செல்கிறான். அந்த ராஜாவுடைய கால்களில் கூட அவன் விழவில்லை, அவனுடைய ஜீவனை தப்பு வைப்பதற்காக. அந்த கைவிடாத நேசர் அவனுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்ததனால அவன் தைரியமாய் உள்ளே செல்கிறான். அந்த கைவிடாத நேசர் தானியேலை அந்த மரண குகையில் இருந்து ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தானியேலை சிங்கங்கள் கொன்று போடாதபடிக்கு அவருடைய தூதர்களை அனுப்பி அவனை பாதுகாக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தானியேலின் தேவன் தான் உங்களுடைய தேவன். தானியேலை போல தினம் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா? உங்களால் முடிந்த நேரம். அப்ப நீங்க எங்க சென்றாலும், வனாந்தர பாதையாய் இருந்தாலும் கூட, இருட்டான இடங்களாய் இருந்தாலும் கூட, உங்கள் காதுகளில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஆமென். அல்லேலூயா. இப்படி ஜீவனுள்ள தேவன் யாருக்கு கிடைப்பார்? நாம் நடந்து சென்றாலும் பாதுகாக்கிறார், புயல் அடித்தாலும் பாதுகாக்கிறார், கடலில் சென்றாலும் பாதுகாக்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, பாடுகளே இல்லையே, கர்த்தர் என்னுடைய வலது கரத்தை பிடித்திருப்பதனால நான் தானியேலை போல 3 வேளையும் ஜெபம் செய்து கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியத்தோடு ஜீவிக்கிறதுனால கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி தைரியமாய் சொல்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில பாடுகளே இல்லாமல் இருக்குமா? நிச்சயம் பாடுகள் உண்டு. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி. எனக்கன்பான தேவச்சனமே,
இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்திலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நினைக்கலாம், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட நினைக்கலாம், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வலது கரங்களை பிடித்திருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் பாடுகளே கிடையாது என்று சொல்லி, யாரும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி, இல்லை எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் பாடுகள் அதிகம். ஆனாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? பாடுகள் உங்களை சூழ்ந்திருக்கிற வேளையில நீங்கள் தைரியமாய், பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும், பாடுகள் என்ன செய்யும், துன்பங்கள் என்ன செய்யும், எதுவும் என்னை அசைப்பதில்லை, அன்பை விட்டு பிரிப்பதில்லை என்று தைரியமாய் சொல்கிற வேளையில அந்த பாடுகள் எல்லாம் இமைப்பொழுதிலே உங்களை விட்டு ஓடி போகும். எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சீடர்கள் படகில் அமர்ந்திருக்கிற வேளையில ராத்திரி நேரத்துல கர்த்தர் அயர்ந்த நித்திரையா இருக்கிற பொழுது ஒரு சுழல் காற்று வருகிறது. அந்த சுழல் காற்றினால் படகு அங்கேயும் இங்கேயுமாய் அலைக்கழிக்கப்பட்டதினால சீடர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்புகிற வேளையில கர்த்தர் எழுந்து நின்று அந்த கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து அதட்டுகிறார். அவ்வளவுதான். உடனே அவைகள் நின்று அமைதலாயிற்று. தண்ணீரை கடந்து செல்லும் பொழுது, வெள்ளங்கள் சூழ்ந்து வருகிற வேளையில, புயல் காற்றடிக்கிற வேளையில கர்த்தர் அவருடைய சீடர்களை பாதுகாப்பது போலதான் ஒவ்வொரு மீனவனையும் மீன்பிடிக்க செல்கிற நேரங்கள்ல அவர்களை சுற்றி இருக்கிற ஆபத்துகளிலிருந்து, புயல் காற்றிலிருந்து, கடல் கொந்தளிப்புகளிலிருந்து கர்த்தர் தான் அவர்களை பாதுகாக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனிடமிருந்து தப்பித்து செல்கிற வேளையில செங்கடல் அவர்களுக்கு முன்னால் நின்றது. கர்த்தர் மோசேயை பார்த்து கட்டளையிடுகிறார், உன் கையில் உள்ள கோலை இந்த செங்கடலின் முன்னால் நீட்டு என்று சொல்லி அவர் கோலை நீட்டின வேளையிலே அந்த செங்கடல் 2ஆக பிரிந்து 8ஆம் தரையை போல மாறி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து செல்ல ஒரு அருமையான பாதையை உண்டாக்கினது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பயந்திருப்பார்கள், பின்னாலே பார்வோனின் சேனை, முன்னாலே செங்கடல், எப்படி தப்பித்து செல்வது என்று சொல்லி. ஆனால் அந்த பயம் நிறைந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நீட்டப்பட்டதினால செங்கடலை 2ஆக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை 8ஆம் தரையில் நடப்பது போல நடந்து சென்று தப்ப வைத்தா. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு ஆச்சரியமான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, பயப்படாதே என்று சொன்ன தேவன் அக்கினியில் நடக்கும்போதே வேகாதிருப்பாய் என்று சொல்கிறார். அக்கினி சூளையில் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற கர்த்தருக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அக்கினியில் போடப்பட்டாலும் தண்ணீர்களை கடந்து சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் வரம் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அந்த 3 பேரும் அக்னி சூளையிலே 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே போடப்பட்ட வேளையிலும் கூட அவர்கள் பயப்படவே இல்லை. அவர்களுக்கு தெரியும், அவருடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று
சொல்வார் என்று. அதனால்தான் அவர்கள் தைரியமாய் ராஜாவுக்கு முன்பாக சொல்கிறார்கள். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை பார்த்து சொல்கிறார்கள், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான விசுவாசம்! அந்த விசுவாசம்தான் கர்த்தர் மேல் அவர்கள் வைத்த நம்பிக்கை தான். ஒரு தூதனை அனுப்பி அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாத்து அந்த அக்னி சூளையில் இருந்து அவர்களை வெளியே வர வைக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமானாய் ஜீவித்த 87 வயதான ஒரு போதகர் தற்சல ஆராதனை முடித்துவிட்டு காரில் சென்று கொண்டிருந்தார். அவருடைய காரில் மோதும்படி திடீரென்று ஒரு கார் டிராக் மாறி 2 கம்பிகளை தாண்டி நேர் எதிராக வந்தது. என்ன அதிசயமான ஒரு காரியம்! போதகர் வந்த காரில் மோதாமல் அந்த கார் போதகருடைய காரை தாண்டி பறந்து சென்று விழுந்தது. போதகருக்கும் போதகர் சென்ற காருக்கும் ஒன்றுமாகவில்லை. பத்திரமாக அவருடைய கார் கடந்து சென்று விட்டது. எவ்வளவு அற்புதமான அதிசயமான ஒரு காரியம்! கர்த்தரால் தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். எந்த ஒரு மனிதனாலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய முடியாது. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை தப்ப வைக்கும்படிக்கு, உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து விடுவிக்கும்படியாய் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு. ஆமென், அல்லேலூயா. இந்த தேவன் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பார். கண்ணையுமே காப்பது போல அருமையாய் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் என்று அந்த போதகருக்கு தெரியாது. அவரை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று அவரை கொல்ல வந்தவனுக்கும் தெரியாது. கர்த்தருடைய வேலையை செய்து முடித்த கர்த்தருடைய தாசனுக்கு அவருடைய பாதுகாப்பு ஜஸ்ட் ஒரு செகண்டில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடத்தினார். இந்த கர்த்தர் மேல் உங்களுடைய முழு விசுவாசத்தையும் வைத்தால் போதும். நீங்கள் பயப்படாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உங்கள் உள்ளத்தில் நிச்சயம் ஒரு விசுவாசம் வந்திருக்கும். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை கர்த்தரை அறியாத ஜனங்களிடம் நீங்கள் சொல்கிற வேளையில, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களுக்கும் அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள ஒரு பயம் விட்டு போகும். அவர்களும் உங்களோட கூட சொல்வார்கள், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களையும் பாதுகாப்பார் என்று. ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால், பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால்,
பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். என் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.